சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். என்ன உனக்கு நான் சொல்ல தேவையில்ல. ஆனா நான் இப்போ உனக்கு எதுக்கு தெரியுமா கால் பண்ணேன்? மீனாவை ஜெயிக்கிற முயற்சியில நீ முதல் மொக்க வாங்கிருக்க. அத இந்த மீனாவே உனக்கு சொன்னாதான் நான் யாருன்னு நீ தெரிஞ்சுப்ப. இங்க பாரு, உன்னை நான் திரும்பவும் எச்சரிக்கிறேன். என்னையும் அந்த குடும்பத்தையும் எதுக்குன்னு நினைக்கிறத விட்டுடு. எல்லாத்தையும் மறந்துட்டு அமைதியா வாழ முயற்சி பண்ணு. வேதநாயகி, ஒன்ன மட்டும் சொல்றேன், நல்லா கேட்டுக்கோ. உன்னால சிலருக்கு நல்லது நடக்கலனாலும் அளவுக்கு மீறின எதிரிகளையும் பாவத்தையும் சம்பாதிச்சுக்காத. ஒரு நாள் அதுவே உன்னை அணுவா அழிக்க ஆரம்பிச்சிரும். இனிமேலாவது திருந்துற வழிய பாரு. இல்ல உன் மனசு வருத்தப்படுற மாதிரி ஊரே உன்னை திருத்தும். அப்ப ரொம்ப வலிக்கும். இதுக்கு மேலயும் என்ன ஊரை விட்டு துரத்துவேன், அந்த குடும்பத்தை அழிப்பேன்னு சொல்லிட்டு திரிஞ்ச இந்த மீனாவை நீ வேற மாதிரி பாப்ப. பாட்டி பாட்டி பாட்டி, ஐயோ உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? என்னடா சொன்னதனடா தெரியும். பாட்டி, நீ சொன்னது பழிச்சிருச்சு பாட்டி. ஏண்டா பழிக்கிற அளவுக்கு அப்படி நான் என்னடா சொன்னேன்? மறந்துட்டீங்களா? நீங்க தானே பாட்டி மீனா ஊரை விட்டு போக மாட்டான்னு சொன்னீங்க. அது இப்போ நடந்துருச்சு பாட்டி. இனிமே மீனாவால ஊரை விட்டு போகவே முடியாது. அது எனக்கு முன்னாடியே தெரியும். அத சொல்றதுக்கு தான் அப்படி வேகமா ஓடி வந்தியா? அது மட்டும் இல்ல பாட்டி, இன்னைக்கு ஸ்கூல்ல ஸ்டூடெண்ட்ஸோட பேரண்ட்ஸ் எல்லாம் மீனாவுக்கு ஆதரவா ஒண்ணு கூட்டிட்டாங்க. மீனாவை திரும்பவும் ஸ்கூல்ல சேர்த்துக்கணும்னு போராட்டமே பண்ணாங்க. அதனால வேற வழி இல்லாம ஸ்கூல் பிரின்சிபல் மீனாவை திரும்பவும் டீச்சரா ஜாயின் பண்ண சொல்லிட்டாங்க. என் மீனா இனிமே இந்த ஊர்ல தான் இருப்பா, எந்த விட்டு போக மாட்டா. ஏண்டா இதுக்கு உன் அப்பனும் மாமனும் ஒத்துக்கிட்டாங்களா? அவனுங்க ஸ்கூல்ல மூடினாலும் மீனாவை நாங்க வேலைக்கு சேர்த்துக்க மாட்டோம்னு சொன்னானுங்களே. அவங்களும் ஸ்கூல்ல மூடுறதா படி சொன்னாங்க. ஆனா ஸ்டூடெண்ட்ஸோட பேரண்ட்ஸ் எல்லாம் ஒண்ணு கூட்டிட்டாங்களே, அதுக்கப்புறம் யாரால என்ன பண்ண முடியும்? இந்த ஸ்கூலை திறந்ததுக்கு அப்புறம் தான் பசங்க எல்லாம் நல்லா படிக்கிறாங்க, மார்க் நல்லா வாங்குறாங்க. அதுக்கு காரணமா இருந்த மீனா டீச்சரை பாராட்டணுமே தவிர உங்க சுயநலத்துக்காக வேலையை விட்டு அனுப்புறது தப்புன்னு சொல்லிட்டாங்க. அப்போ உங்க மருமக முகத்தை பாக்கணுமே, நான் கூட எதிர்பார்க்கல பாட்டி. மீனாவுக்கு இந்த ஊர் சப்போர்ட் ரொம்ப பலமா இருக்கு பாட்டி, அவளை அசைக்கவே முடியாது. ஏண்டா அங்க பேரை கெடுக்கிறதுக்குன்னே அந்த பரலோக பைய சுத்திக்கிட்டு இருப்பானே, அவன் சும்மாவா இருந்தான்? இனிமே அவன் பேச்ச யாருமே கேட்க மாட்டாங்க பாட்டி. பேரண்ட்ஸுங்க அவனை லெஃப்ட் ரைட் வாங்கிட்டாங்க. தோல்ல துண்டு போட்டு வந்தவன் தலையில துண்டு போட்டு ஓடியா போயிட்டான். பெரிய அரசியல்வாதி மாதிரி சிலிப்பிக்கிட்டு தெரிஞ்சான்ல, அவன் வரட்டும், இன்னைக்கு இருக்கு பாட்டி. இன்னைக்கு அவனை கேட்ட கேள்வியில எனக்கு தெரிஞ்சு இனிமே அவன் எலெக்ஷன்ல மட்டும் இல்ல, மீனா முன்னாடி கூட நிக்க மாட்டான். என் மீனாவுக்கு ஊருக்குள்ள நல்ல மரியாதையும் சப்போர்ட்டும் இருக்கு பாட்டி. அவளை யாராலையும் ஒண்ணும் பண்ண முடியாதுன்னு இப்ப நான் தெரிஞ்சுக்கிட்டேன் பாட்டி. ஊர் சப்போர்ட் இருக்குடா, ஆனா உன் சப்போர்ட்டும் இந்த குடும்பத்து சப்போர்ட்டும் தான் இல்லையே. என்னடா பாக்குற? அவ இந்த ஊருக்கு வந்ததே உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்காகத்தான். ஊருக்கு செஞ்ச நல்லதுக்கு அவங்க நல்ல மரியாதை கொடுத்திருக்காங்க. ஆனா உன் குடும்பத்துக்கு செஞ்ச நல்லதுக்கு மரியாதை வேணாம். அவ மனச கஷ்டப்படுத்தாமலாவது இருந்திருக்கலாம்ல. என்ன மூஞ்சி சுருங்கிருச்சு? அவ மனச கஷ்டப்படுத்தாதன்னு சொன்னனே, அதுக்காகவா? சொன்னதுக்கே இப்படி மூஞ்ச தூக்கி வச்சுப்பியா நீ? அவ சொல்றதையும் கேட்காம அவளையும் நம்பாம அவளை எவ்வளவு கஷ்டப்படுத்துனீங்க நீங்க. என்ன பாட்டி நீங்க மீனா ஊரை விட்டு போக மாட்டான்னு எவ்வளவு சந்தோஷமா சொல்ல வந்தேன். நீங்க என் அப்பா பேசுனதுக்கு என்ன பண்ணி சொல்லிட்டு இருக்கீங்க? ஏன் நீ பேசலையா? நீ அவளை வாய்க்கு வந்தபடியெல்லாம் பேசி குத்தம் சொன்ன வந்தானே. கணேசுக்கும் தேவிக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்னு கெஞ்சினா கதர்னா கொஞ்சமாச்சும் கேட்டியாடா நீ? சரி அதை விடுற, நீ அவளை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லி தானே காதலிச்ச. காதலிச்ச மாதிரி அவளை கல்யாணம் பண்ணிக்கிட்டியா? பாட்டி நான் என்ன பண்ண மாட்டேன், நான் சொல்றேன். யாரு தடுத்தாலும் நானும் மீனாவும் ஒண்ணு சேருவோம் பாட்டி. என்னை யாராலையும் தடுக்க முடியாது. அவ ஏன் மீனா பாட்டி? அவ கழுத்துல நான் தான் தாலி கட்டுவேன்.
என் பொண்டாட்டிய என் வீட்டுக்கு கூட்டிட்டு போய் அவ கூட சந்தோஷமா வாழுவேன். எதுக்கு உக்கு கொட்டுறீங்க? என்னால முடியாதுன்னு நினைக்கிறீங்களா? இங்க பாருங்க பாட்டி, என் மீனாவை கல்யாணம் பண்றது மட்டும் இல்லாம வதன்னு 10 பிள்ளைங்களை பெத்துக்கிட்டு உன்னை கொள்ளு பாட்டி ஆக்கல. என் பேரு ராம் இல்ல. பாட்டி, என்ன நினைச்சீங்க? இந்த பசங்க லவ் பண்ணிட்டு ஏமாத்திட்டு போவாங்களே, அந்த மாதிரி பையன் நினைச்சீங்களா? நான் வேற. என் மீனாவை வேற யாருக்காகவும் விட்டு கொடுக்க மாட்டேன். அவளை விட்டும் போக மாட்டேன் பாட்டி. கல்யாணம் பண்ணி வாழ்ந்து காட்டுவேன். அப்புறம் எதுக்குடா உன் அப்பனுக்கு அவன் பாக்குற பொண்ணையே கட்டிக்குவேன்னு சத்தியம் பண்ணி கொடுத்த? அதான் சொன்னேனே பாட்டி, தூக்கு போட போன என் அப்பாவை நான் எப்படி படி சமாதானப்படுத்துறது? அப்ப மட்டும் நான் சத்தியம் பண்ணி கொடுக்காம இருந்திருந்தா என்ன இருக்குன்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க பாட்டி. நீ சொல்றதெல்லாம் கரெக்ட் தான்ப்பா. ஆனா நீ சத்தியம் செஞ்சு கொடுத்ததுனால மீனா உன்னை பத்தி என்ன நினைச்சிருப்பான்னு கொஞ்சமாவது யோசிச்சு பார்க்கணும்ல. எனக்கு புரியுது பாட்டி, ஆனா அவதான் என்ன புரிஞ்சுக்க மாட்டேங்கிறா. அவ மட்டும் இல்ல, நீங்களும் என்ன புரிஞ்சுக்க மாட்டேன்றீங்க. என் நிலைமையை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க பாட்டி. தேவி கல்யாணத்தினால அப்பா எவ்வளவு மனசு உடைஞ்சு போயிட்டாரு தெரியுமா? அவரை காப்பாத்த ஒரு பையனா நான் செஞ்சது தப்புன்னு நீங்க நினைக்கிறீங்களா? அதே சமயத்துல என் மீனாவை நான் விட்டுற மாட்டேன் பாட்டி. என் அப்பாவுக்கு ஒரு மகனா அவரையும் காப்பாத்தணும். என் மீனாவுக்கு ஒரு லவ்வரா அவளையும் கல்யாணம் பண்ணிக்கணும். நான் பண்ணுவேன் பாட்டி. இத நீ அவகிட்ட எடுத்து சொன்னியா? சொன்னேன் பாட்டி, ஒரு தடவைக்கு 2 தடவை சொன்னேன். ஆனா அவன் என்ன என் குடும்பத்தை மட்டும் தான் பார்க்க சொல்றான். நான் என் அப்பாவுக்கு பண்ணி கொடுத்த சத்தியத்தை காப்பாத்த சொல்றான். அதுக்காக நான் அவளை விட்டுட்டு வேற ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிப்பேனா? இப்ப கூட பாருங்க, ஸ்கூல்ல அவளை திரும்ப வேலைக்கு சேர்த்துட்டாங்கன்னு வாழ்த்து சொன்னேன். என்கிட்ட நின்னு 2 வார்த்தை கூட பேசல பாட்டி. அதுக்காக நான் விட்டுருவேன் நினைச்சிடாதீங்க. எப்படியாவது மீனாட்ட பேசி புரிய வைப்பேன். அவதான் ஊரை விட்டு போக மாட்டால. அப்புறம் என்ன பாட்டி, எனக்கு இருந்த ஒரு பெரிய கவலை நீங்கிருச்சு. மீனா இந்த ஊர்ல தான் இருப்பா. பேசாம அவகிட்ட போய் பேசி புரிய வைப்போ. அதுக்கு நான் ஒரு பிளான் வச்சிருக்கேன் பாட்டி. என்ன பிளானு? சொல்றேன்.